ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வந்து 7ஆம் வகுப்புடைய லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இயல் 2ல் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற பாடத்தை எழுதியவர் வந்து ஒரு கதைப்பகுதி. ஸோ அது எழுதியவர் யாருன்னா, இக்கதையை எழுதியவர் வந்து சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா. பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் வந்து சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் மறு ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். இக்குழந்தை தொழிலாளர்கள் வந்து மறு ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரும், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் பற்றி பேசியவரும் கருத்துக்களையும் இவர் வந்து வலியுறுத்தியவர் யாருன்னா சுப்ரபாரதி மணியன். இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க நூல்களின்னு பாருங்கள். இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்ன இன்னும் அவர் வந்து கதை சொல்லியிருப்பாருங்க. கதைகள் வந்து பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்து மண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரிங்களா. இது வந்து இவர் எழுதிய கதை நூல்கள். இவர் வந்து யாருன்னா சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா. பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியவர். அவர் வந்து பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்து மண், கதை சொல்லும் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். இவர் வந்து தொழிலாளர்கள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரும், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் பற்றிய கருத்துக்களையும் வலியுறுத்தியவர் வந்து கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். அது யாருன்னா சுப்ரபாரதி மணியன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.